ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோடு 5. எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே மார்க்ரீஸ் என்ன சொல்கிறாருன்னா, குன்சன் நீ மற்றவங்களை ஹேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்ட, இந்த ஸ்வாடுக்கு கண்ணு இல்லை, இதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தேர்ட் சிஸ்டர் இன்னமும் நீ உன் பிரதர் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்ரீஸ் யூச்சிக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து குன்சானோட வந்த, அது குன் ஃபேமிலியை ரொம்ப பாதிச்சுது, என்னால் ஃபேமிலி கேட்டால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே முடிஞ்ச பிரச்சனையை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு இன்றைக்கான பிரச்சனையை நான் மறந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, குன்சன் இன்னும் ஹாஃப் மந்தில் அகாடமியில் டெஸ்ட் நடக்க போகுது, நீ அதுக்குள்ளே உன்னோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நோபல்ஸ் அண்டு ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, குன் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அங்கே யாரும் ட்ராஷாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட அம்மாட்ட உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கேன் சென்னர், உனக்கு பசிக்கும்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, என்னோட அம்மா இந்த குன் ஃபேமிலியோட பிக் லேடியாக இருந்தாலும் எங்கள் அம்மா சமைக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னர் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும், நீ அதை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்னாச்சுமா சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட அங்கிள் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், அவர் ஒரு ஜென்ரல், அவரோட டைட்டில் மார்க்ரீஸ், அவர் ஒரு அயன் ஹார்ட்டட் பர்சன், அவர் ரூல்ஸையும் பனிஷ்மெண்ட்டையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவார், ஆனால் அவர் இன்னைக்கு நடந்துக்கிட்டது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் இன்னைக்கு என்ன விட்டுட்டாரு, ஒருவேளை அகாடமி டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகணுங்கிறதுக்காக அவர் இந்த மாரியே பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட சென்னர் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பாக என்னோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணி இந்த அகாடமி டெஸ்ட்டில் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா மனசுக்குள்ளேயே என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்னருக்கு 16 வயசு ஆகிடுச்சு, அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணுறது இம்பாசிபிள், இருந்தாலும் நான் அவனை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்கம்மா, இந்த குன் ஃபேமிலி இல்லைனாலும் நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். லேடி ஜாவோ கிட்ட யாஞ்சி என்ன சொல்கிறான்னா, மார்க்ரீஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு லேடி ஜாவோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேடி ஜாவோ மார்க்ரீஸ் கிட்ட, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக அந்த லிட்டில் பிளாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண, அதோடு இல்லாமல் லார்டு கியூவை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தியிருக்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன கேட்குறியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த குயின் மேன்ஷனில் எல்லா நாளும் சும்மா தானே இருக்க. அதுக்கு லேடி ஜாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குயின் ஃபேமிலியிலேருந்து யூச்சியை வெளியேற்ற நினச்சேன், இல்லைனா அந்த லிட்டில் பாஸ்டர் இந்த குன் ஃபேமிலியில் இருக்க செல்வத்தை எடுத்துகிட்டு போயிடுவான், இந்த குன் ஃபேமிலியில் யாருமே நல்லவங்க கிடையாது, அது எனக்கு தெரியும், என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன்னா, ஏற்கனவே யூச்சி காடை கோவப்படுத்தியிருக்கா, ஆனால் உன்னோட ஃபாதர் அவளை வெளியே போக சொல்லாமல் இங்கேயே இருக்க சொல்லிட்டாரு, அதனால் அந்த பையனோட நேம் குயின், அவன் ஃபங்கரோட பதவிக்கு ஆபத்தை ஏற்படுத்துவான், நான் சொல்கிறது உண்மைதானே. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இன்னும் தேர்ட் சிஸ்டர் மேலே பாசமாக தான் இருக்காரு, லார்டு கியூ இங்கே வந்ததுனால நீ ஒன்றும் தைரியமாக இருக்காத, அப்பா எப்படி இருக்காருன்னு தெரில, அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா யார் உன்னை காப்பாற்றுவா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் நீங்கள் அந்த பையனை இந்த குயின் ஃபேமிலியிலே இருக்க சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இதுக்கு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்குது, குன்சன் இன்னும் அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணலை, அதனால அவன் அகாடமி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுவான், அவனை அகாடமியை விட்டு வெளியே துரத்திடுவாங்க, அதுக்கப்புறம் நான் அவனை இந்த குயின் ஃபேமிலியை விட்டு வெளியே அனுப்பிடுவேன், இதை அப்பாவால் கூட தடுக்க முடியாது, நீ கொஞ்ச நாளைக்கு சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லேடி ஜாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளான் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இந்த பிளான் இல்லைன்னு நினச்சியா, நீ இந்த குயின் ஃபேமிலியோட மேடமாக இருந்து கெட்ட விஷயங்களை மட்டும்தான் பண்ணியிருக்க, குயின் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லேடி ஜாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிட்டில் பாஸ்டர் மட்டும் அகாடமி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டானா அவனை இந்த குயின் ஃபேமிலியை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, குன்சான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இருக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.